ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல க்ரீமியான தயிர் சேமியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஒரு அகலமான கடாயில் சேமியா முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு கல்லுப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்தா தான் சேமியா நல்லா குழஞ்சி கொடுத்து வரும். இப்போ தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கெட்டியான புளிப்பில்லாத தயிராக ஒரு 4 குழிக்கரண்டி சேர்த்துக்கலாம். வீட்டில் ஊற ஊற்றின தயிர்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்காக குழிக்கரண்டி வச்சு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடிப்படியாக கட் பண்ணது, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 முந்திரியை உடச்சி விட்டு சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க தயிர் சேமியாவில் சேர்த்துட்டு ஒரு அரை மாதுளம்பழம் முத்துக்கள் எடுத்திருக்கேன். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் உருக்குனதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு பத்தலனாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு அப்படியே பசங்களுக்கு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ரொம்ப எம்மியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.